கரூர் வரையா வந்துச்சு சார். நேற்று போயிட்டு ஈவினிங் நைட்டு 7 மணி நாளில் 2 பேர் வந்துச்சு சார். பெட்ரோல் லாஸ்ட்டாக பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு 200 பெட்ரோல் வச்சுங்க சார். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போகலைங்க சார். வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சிங்க சார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க சார். நைட்டு அங்கேயே நிறுத்திட்டு நம்ம பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டுங்க சார். காலையில் வந்து வண்டி மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணும்போது பெட்ரோல் பூரா வெறும் தண்ணியாக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டாங்க சார். அதனால் இந்த பெட்ரோல் பங்கில் தான் வாங்கலாம் அப்படின்னு அது ஏதோ கலப்படம் இருக்குது அப்படின்னு. கரூரில் வேறு பெட்ரோல் போட்டேன் சார். அங்கே ஆஃப் ஆகலைங்களா, வண்டி ஓடி சார் இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 பக்கம் இருந்துச்சு சார். 200 என்ன வண்டிங்க பல்சர் சார் இல்லைங்களா சார். இங்கே அடிச்சுட்டு இந்த அங்கே வண்டி பற்றி அங்கே அதுக்கப்புறம் வண்டி இங்கே போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போகலைங்க சார். இது நம்ம பெட்ரோல் பங்க் தான் சார். அண்ணன் பெட்ரோல் பங்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். நேற்று வந்து கஸ்டமர் வந்து ஒரு 200 பெட்ரோல் அடித்தாங்க சார். அடிச்சுட்டு நேற்று இங்கே வந்து பக்கத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போயிருக்காங்க போல, வண்டி ஆஃப் ஆகிடுச்சாமா. நேற்றே வராமல் இன்றைக்கி ஈவினிங் மத்தியானம் வந்துருக்காங்க. செக் பண்ணாங்க, தண்ணி மிஸ் ஆகிருக்குங்க. இல்லைங்க சார், தண்ணிலாம் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டென்சிட்டி எல்லாமே எடுத்து பார்த்தோம். அவர் முன்னாடியே ஃபஸ்ட்டு கஸ்டமர் முன்னாடியே செக் பண்ணி பார்த்தோம். எங்களோட டென்சிட்டி இப்போ எடுத்ததுக்கும் நேற்றுக்கு டிஃப்ரெண்ட் கரெக்டாக இருந்துச்சு சார். எந்த மாற்றமும் இல்லை. அவர்கிட்டையும் சொல்லியாச்சு, ஓகேட்டார். திருப்பி இன்னொரு தடவை வந்துட்டு எங்களுக்கு டென்சிட்டி போட்டு காமிங்க, டிஃப்ரெண்ட் வருதுனால திருப்பி நாங்கள் போட்டு காமிச்சோம் சார். எங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லைங்க சார். வேணா அவங்க வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். வேறு அந்த பெட்ரோல் நாங்கள் நைட்டு அடித்த பெட்ரோல் வேணா எங்கள் கம்பெனி வண்டிக்கு வேணால் ஓட்டி பார்க்கலாம், அவங்க முன்னாடியே ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.